இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்கள் மாற்றலாகி செல்லுகின்றார். அதற்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டு விட்டன. புதியவர் நியமிக்கப்பட்டு விட்டார். அதற்கான அனுமதியையும் செனட் வழங்கி இருக்கின்றது. புதியவர் தற்போது இலங்கைக்கு வந்து விட்டார் என்கின்ற தகவலையும் நாம் இதே தளத்தில் உறுதிப்படுத்தி இருந்தோம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக பொறுப்பெடுக்க உள்ள எரிக் மேயர் அவர்களை இலங்கை தூதுவராக நியமிப்பதற்கு செனட் ஒப்புதல் அளித்திருந்தது கடந்த வருட நடுப்பகுதியில். அவர் இப்போது இலங்கை வந்திருக்கின்றார். ஏன் இவற்றை நீங்கள் கூறுகின்றீர்கள்? இவை தொடர்பில் என்ன இருக்கின்றது என்கின்ற தேடல் உங்களிடம் இருக்கலாம். ஏன் எரிக் மேயர் தொடர்பில் குறிப்பிடுகிறீர்கள்? இவற்றுக்கும் கடந்த வருட நடுப்பகுதிக்கும் 2023 ஆண்டுக்கும் இடையில் மிக பிரதானமான ஒரு பெரும் தொடர்பு இருக்கின்றது. அவற்றைத்தான் இன்றைய நாளில் உங்களோடு மிகவும் நுணுக்கமான வகையில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். 2022 முதல் ஆட்சி மாற்றம் இடம்பெற்றது முதல் இலங்கையில் தூதுவராக இருக்கக்கூடியவர் தான் ஜூலி சங். மிகவும் ஒரு செயல்திறன் மிக்க ஒரு பெண் தூதுவராகவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். எந்த ஒரு இடத்திலும் சோர்வில்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் சென்று அங்கிருக்கக்கூடிய ராஜதந்திர நகர்வுகளை செய்யக்கூடிய ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு தூதரக அதிகாரியாகவே அமெரிக்க தூதரகத்தில் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் சமீபத்திய அறிக்கைகளின்படி அமெரிக்கா கிட்டத்தட்ட 30 நாடுகளில் அமெரிக்காவுக்கான தூதுவர்களை மீளப்பெற்று புதிய தூதுவர்களை நியமிக்கின்றது. அந்த அடிப்படையில் இப்போது யூலி சங் அவர்களும் மாற்றலாகி செல்லுகின்றார். அடுத்த அமெரிக்க தூதுவராக பணியாற்றுவதற்கு எரிக் மேயர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இப்போது இலங்கை வந்திருக்கின்றார். இன்னும் உத்தியோகபூர்வமாக கடமைகளை பொறுப்பெடுக்கவில்லை. ஆனால் இந்த காணொலி பதிவேற்றுகின்ற போது அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தில் தான் இருக்கின்றார். தூதரகத்தின் அதிகாரியாக எரிக் மேயர் அவர்களை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அவர் ஒரு இலேசான ஆள் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் அவர் ஒரு மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒரு தூதரகத்தின் அதிகாரி. ஜூலி சாங் அவர்கள் எப்படி ஒரு செயல்திறன் மிக்க ஒரு தூதரக அதிகாரியாக இருந்தாரோ அதே போன்று இவர் இராணுவ புலனாய்வு இன்னும் பல விடயங்களிலும் சிறப்பு தேர்ச்சி பெற்ற ஒருவராக இருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் எரிக் மேயர் அவர்களை உடனடியாக இந்த இடத்துக்கு நகர்த்த வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இந்த வருடம்தான் பூகோள அரசியலின் இலங்கையின் ஒரு மையத்தை மையப்படுத்திய பல செயற்பாடுகள் இடம்பெறப் போகின்றன. தூதரகத்தின் தூதுவர்களாக நியமிக்கப்படுகின்றவர்கள் செனட்டின் முன் சில சாட்சியங்களை அல்லது சில கருத்துக்களை கூற வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் எரிக் மேயர் அவர்கள் செனட் வெளியுறவு குழுவிடம் சாட்சியம் அளித்த போது மிக முக்கியமான விடயங்களை கூறுகின்றார். அந்த விடயம்தான் இன்று பேசு பொருளாக இருக்கின்றது, பேசு பொருள் ஆகப் போகின்றது. அவர் கூறுகின்ற போது இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் இந்து சமுத்திரத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கு எதிர்வினையாற்றுவது என்பவற்றுக்கே வாஷிங்டன் முக்கியத்துவம் அளிக்கும் என்று தெரிவித்தார்.